இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். திரும்பவும் பசிக்குது. சாப்பாடு கேட்கலாமா இல்ல வேணாமா? முன்னாடி சாப்பாடு கேட்டதுக்கே தோசை வெட்டலாம் பறந்துச்சு. இப்ப திரும்பவும் பசிக்குது, சோறு போடுன்னா நம்மள வெளுத்துக்குடுவாளே. என்ன பண்றது? கவலையாவே இருக்கு. ஆனா என்ன கவலைன்னு தான் தெரியல. என்ன கவலைன்னே தெரியாம கவலைப்படுறத நினைச்சே ஒரே கவலையா இருக்கு. காலம் பூரா உன்னை மறக்க மாட்டேன்டா. அடுப்புல பால் வச்சாலே மறந்துடுவேன். இதெல்லாம் காலம் கூட என்னை மறக்க மாட்டாங்க. ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாதா? ஹக் பண்ணக்கூடாதா? என்ன நீ பைத்தியக்காரன் நினைச்சிருக்கிறியே? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். நேத்து என்ன சர கிடைச்சுனே தெரியல. கைக்கு எல்லாம் வர பாருது. ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நல்லா சாப்பிட்டு மெலாத நினைப்பாங்க. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அம்மா எனக்கு சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. யார் சொன்னா? டாக்டரா நர்ஸா? ரேஷன் கடையிலாமா? போன வருஷம் இந்த வருஷம் அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. போதுமா? போதும் போதும் போதுமா. பரவாயில்ல, நல்ல அது என்னம்மா, நண்டு தானே? வைங்க வைங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். அப்பா நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கப்பா. நான் போய் பாக்குறேன். வாங்க அங்கிள், உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி. ஏய் ஜவுடு சித்தி, உன்னை தேடிதான் யாரோ வந்திருக்காங்க. இங்க வா. இன்னும் ஆடி நீ சமையல் பண்ணல? சரி, நான் ஹோட்டலுக்கு போறேன். ஒரு 5 நிமிஷம் போறங்க. அதுக்குள்ள நீ ரெடி பண்ணிடுவியா? இல்லைங்க, நானும் புடவை மாத்திட்டு உங்களோட வந்துடுறேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவா, இன்ஸ்டால ஒரு வீடியோ 50 மில்லியன் போச்சு, அதுல பாத்துருப்பீங்க. இல்லையே. யூடியூப்ல ஒரு வீடியோ 20 மில்லியன் போச்சுல்ல, அதுல பாத்திருப்பீங்க. நீங்க தானே அன்னைக்கு அன்னதானம் போடும்போது எல்லா தட்டியும் தட்டி விட்டு மொத ஆளா வாங்கிட்டு ஓடுனீங்க. மச்சான் கண்டுபிடிச்சான், வா போலாம். அப்பா எவ்வளவு பெரிய இன்னும் முறைக்கிறான். இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா எதுவுமே வாங்க முடியாது. ஏன் கடன் வாங்கலாமே. பேசாம படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம். இப்படி வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. அதான் ஏதாவது சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நம்ம கல்யாணம் பண்றது பெரிய சாதனையா இருக்கும் போல. தலையில கை வைக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. தலையில கை வைக்காத. சின்ன வயசுல இருந்து எனக்கு தலையில கை வச்சா கோவம் வரும். 2 பேர்த்த அடிச்சு போட்டிருக்கேன், வேணா தலையில கை வைக்காத. என்னடி உனக்கு வேணாம்? சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்குன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன். 6 months later. இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரி. நம்ம வீட்டுல நம்ம 11 மணி வரைக்கும் எரும மாடு மாதிரி தூங்கியும் நம்ம அம்மா அப்பா ஒண்ணுமே கேட்கலாம். அது காரணம் 2 ரீசன் தான். 1, ஐயோ பாவம் நம்ம பையன் தூங்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். 2, இவன் ஏன்ச்சாலும் ஒன்னும் புடுங்க போறது இல்ல. ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான். நான் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? எங்க சொல்லுங்க. உங்க நாய்க்குட்டி நல்லா மல்லாந்து தன்னோட முதுகு பகுதியை தரையில படுற மாதிரி வச்சுக்கிட்டு கால்களை இஷ்டத்துக்கு விரிச்சு வச்சு படுத்திருந்தா தன்னோட சூழல்ல ரொம்பவே நம்பிக்கையா இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்க வீடு அந்த நாய்க்கு எந்தவித பய உணர்வையும் ஏற்படுத்தாம ரொம்ப ஓய்வு நிலைய தருதுன்னு அர்த்தம். தூக்கத்தை பாருங்க, இப்படிதான் தூங்குது அடிக்கடி. இது லேப்டாப் வைக்கிற ஏரியா. இதுல வந்து எழும்பிட்டேன், தட்டுன உடனே எழும்பியாச்சு. அது அவளை கூப்பிடக்கூடாதான், அப்படி அங்கே பார்த்தான் தூங்குவாங்க. கிட்டோ அம்மா அம்மா கிட்டி குட்டி, நான் இங்கே வா, இவன் பாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அம்மா,
டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அம்மா அப்படி சொல்லிட்டு தூங்குவா. வாழங்கடி பிள்ளைக்கு வாழங்க. ஓ ஆடுதாம்மா, ஆடுதா? எங்க எங்க ஆடுது? உள்ள ஆட்டிட்டு இருக்காங்க. கிட்டிங்க திரும்பி பாரு. அம்ஸ் குட்டி எட்டியே பார்க்க மாட்டா, எல்லாம் காது கேட்கும். ரொம்ப பிரில்லியன்ட் ஆளு. என்னம்மா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்களா? சாலு பண்ணியாச்சு, அவர் போட்டாச்சு. அப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேனாம்மா. வீடியோ எடுக்கும்போ ஃபேன் கரகராங்குது, அதான் சாலு பண்ணிட்டேன். பிள்ளைக்கு புழுங்கிட்டோமா? சரிடிட்டோங்க. சரி, தூக்கத்தில் எழுப்பியாச்சு. என்னம்மா கேட்பி, உங்கள் ரோதனை பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படி சொல்லுவா. அப்படிதானே? வா, காதில் மருந்து ஊற்றுவோமா? ஜெஃபி, பிள்ளைக்கு காதில் மருந்து ஊற்றுவேடு. இப்போதான் 2 நாளாக நல்லா இருக்கா. வாங்க, காதில் மருந்து ஊற்றுவோமா? தொடங்கிட்டு வலிக்கு. காதில் மருந்து ஊற்ற வேண்டாமா? பிள்ளைக்கு காதில் மருந்து வேண்டாமாடி தங்கம்? காதில் மருந்து ஊற்றினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ மருந்து குடிக்கிறது இல்ல, ஒழுங்கா வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது இல்ல, ஃபுல் விஸ்கஸ் கிரேவி, பெட் ப்ரோ கிரேவி, அப்படிதான். விஸ்கஸ், ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம், சிக்கன் கொஞ்சம், மீன் சாப்பிட மாட்டாங்க. எப்பயாவது ஒரே ஒரு துண்டு, இவ்வளவு சூற மீன், வெள மீன், அவ்வளவுதான். எங்கேயாவது மீன் திங்காத பூனைக்குட்டியை பார்த்துருக்கீங்களா? எங்க பிரின்சஸ் மீன் திங்க மாட்டா. அப்படி ஃபர்ஸ்ட் அப்படியே வளர்த்துட்டோம். பச்சை மீன் திங்க மாட்டான், சிக்கன் போன்லெஸ் திம்பாங்க. அப்புறம் அது போக விஸ்கஸ் கிரேவி, சிக்கன் கிரேவி, விஸ்கஸ்க்கு, அதுதான் பெட் ப்ரோக்க கம்பெனிக்கு அதுதான் ஓடுது. மேடம்க்கு அதுதான் ஓடுது.